ஹே காய்ஸ், வாட் வென்ட் ராங் ஃபார் இந்தியா அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சேனலில் வந்துட்டு வீடியோ இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வரும். யாரையும் நம்ம வந்து ப்ளேம் பண்ணாமல் ப்ராப்பராக வந்து என்ன பிரச்சனை, டெக்னிக்கலாக என்ன இஷ்யூஸ் இந்தியாவுக்கு, செலெக்ஷன் எப்படி பெட்டராக பண்ணியிருக்கலாம், எங்கே தப்பாக போச்சு, எதனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாங்க, இந்த மாதிரி இன் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து எரர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கீ. அவங்களுக்கு இந்தியன் ஸ்பின்னர்ஸை விட உண்மையாகவே பெட்டராக போட்டாங்கன்னு சொல்லணும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்களுடைய பேஸ். போத் குல்தீப், வாஷிங்டன் சுந்தர் அண்டு ரவீந்திர ஜடேஜா எல்லாருமே வந்துட்டு வேகமாக தான் போட்டாங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட ஸ்லோயஸ்ட் பால் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்பின்னர்ஸோட ஃபாஸ்டஸ்ட் பாலாக இருந்தது. அஸ்வின் இருந்திருந்தாருன்னா அவர் மேபி இன்னும் கொஞ்சம் கூட ஸ்லோயராக போட்டிருக்கலாம். ஸோ அது நம்ம நேற்று கூட பார்த்தோம். ஜடேஜாவோட இந்த 72.5ல போட்ட பந்து வந்து ஆல்மோஸ்ட் மிடில் டு லெக்லேருந்து ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில் வரைக்குமே டேர்ன் ஆச்சு. அவ்வளோ இருந்தும் கூட அவங்க அந்த ஸ்லோயராக போடணுன்ற அந்த ஒரு தாட்டுக்கு இந்தியன் பவுலர்ஸ் வந்து வரவே இல்லை. அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது வந்துட்டு டிஃபென்ஸ் குவாலிட்டி. உண்மையாகவே வந்து இந்தியன் பேட்டர்ஸுக்கு வந்து டிஃபென்ஸ் குவாலிட்டி வாஸ் வெரி வெரி லோ. இதுக்கு முன்னாடி இருந்த டீமெல்லாம் சூப்பராக டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 100 பால் ஆடணும் அப்படின்னா யார் ஆடுவான்ற ஒரு கொஸ்டினே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது இந்தியாவுக்கு. இப்போவுமே இல்லை. நீங்கள் முன்னாடி இருந்த ஒரு பூஜாரா, கோலி, ரஹானே வந்து அவங்களோட கரியரில் இது வரைக்கும் எத்தனை டைம் 100 பால்ஸுக்கு மேலே ஆடிருப்பாங்கன்றதையும், அட் தி சேம் டைம் இப்போ இருக்கிற 11ல் எவ்வளோ மேட்ச்சுக்கு ஒன்ஸ் இவங்க 100 பாலை கிராஸ் பண்ணி பேட்டிங் ஆடுறாங்கன்றதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரு மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு குறைவான டைம்ஸ் தான் அவனால் நிறையா பால்ஸ் வந்து ஆட முடியுது. ரெண்டாவது வந்து நிறையா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் போடும்போது. அதாவது பேட்டருக்கு உள்ளுக்குள்ளே திருப்பக்கூடிய பவுலர். லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும், ரைட் ஹேண்டருக்கு வந்து சைமன் ஹார்மர் போடும்போதும் நம்ம வந்து பார்த்தோம். ஈவன் கேஎல் ராகுல், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேஎல் ராகுல் முதற்கொண்டு ஆஃப் ஸ்டம்ப் கார்டே எடுக்கலை. நீங்கள் வந்து ஆஃப் பிரேக் பவுலருங்கும் போது ஆஃப் சைடை நீங்கள் ஒட்டு மொத்தமாகவே அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ எங்கேருந்து வேணாலும் உள்ளே திருப்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஓவர் டேர்ன் கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து லெக் ஸ்டம்போட நீங்கள் உங்களோட பாடி முடிஞ்சிருச்சு அப்படின்னா பால் வந்து டேர்ன் ஆனாலும் உங்களுக்கு வெளியில் தான் போகும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் லெக் ஸ்டம்ப் கார்டோ, மிடில் அண்ட் லெக் ஸ்டம்ப் கார்டோ நீங்கள் எடுத்து நிற்கும்போது லெக் சைடோட வைட் லைன் வரைக்குமே உங்கள் பாடி கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே திரும்பக்கூடிய பாலை கவர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பால் ஆடினாலே போதும். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த பவுலருக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்த வந்து நீங்கள் நிறையா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதாவது ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா பவுலருக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து குறைவான பிளேஸ் கிடைக்கும். மிடில் அண்ட் லெக் எடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நிறையா இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னுமே அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த டேர்ன் ஒன்றுமே எஃபெக்டிவாக இருந்தது. மேபி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராகுல் வந்து ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எடுத்து நின்றிருந்தார் அப்படின்னா பால் திரும்பும்போது அவர் லைன் ஆஃப் த பாலுக்கு வந்திருப்பார் ஆல்மோஸ்ட். பட் அவர் மிடில் அண்ட் லெக்கில் நின்றதுனால காலை போட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வரைக்கும் வரும்போது பேட் கேப் வந்துட்டு ரொம்ப பெருசாகிடுது. அந்த டேர்னில் வந்து அவருக்கு 3 ஸ்டம்பையுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருது. இதே மாதிரி தான் வந்து நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸும் மோஸ்ட்லி இப்படி தான் ஆடினாங்க. எக்ஸப்ட் வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் கூட அந்தளவுக்கு ஆடலை. மற்றபடி எல்லாருமே வந்து கார்டு வந்து தப்பாக எடுத்து தான் ஆடினாங்க. அதே சமயம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸுடைய ஸ்வீப் குவாலிட்டி வந்து எக்ஸ்ட்ராடரியாக இருந்தது. நியூசிலாந்து டூர்லேயும் பார்த்தோம். நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே சூப்பராக ஸ்வீப் ஆடினாங்க. இங்கே வந்து ஸ்வீப் ஆட தெரிஞ்ச ஒரே பேட்டர் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான். அவரும் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலருக்கே அவுட் ஆகி 2 கேமே பெருசாக ஸ்பின்னரை நிறையா நேரம் ஆடவே இல்லை. அதுக்கு முன்னாடி அவுட் ஆனதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒருவேளை ஜெய்ஸ்வால் ஸ்வீப் ஆட தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் ஜெய்ஸ்வாலோட இருந்திருந்தாங்கன்னா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் கூட இந்தியா பெட்டராக இருந்திருக்கும் இந்தியாவுடைய பேட்டிங் அப்படின்றது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு வந்து டீம் செலெக்ஷன், கௌதம் கம்பீர், அதை பற்றி நம்ம பார்ப்போம். கௌதம் கம்பீர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துட்டே தான் இருக்குது. எஸ், மேபி வந்து அவர் இன்னும் நிறையா டீம்ஸை கோச் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஒரு டொமஸ்டிக் கோச் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன டீம்ஸ், இந்தியா ஏ அந்த மாதிரி கோச்சிங் பண்ணிட்டு அண்டர் 19 பண்ணிட்டு வந்திருக்கலாம். அது ஒரு கருத்து. இருந்தாலும் டீம் செலெக்ஷனில் வந்து எக்ஸாக்டாக எங்கே தப்பாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து ரேண்டமாக ஐ வாஸ் செக்கிங் ஷெஃபீல்ட் ஷீல்டு சீரீஸ், அதாவது நம்ம ரஞ்சி மாதிரி ஆஸ்திரேலியாவில் நடக்கிற சீரீஸை வந்து நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். லீடிங் ரன் கேட்டரில் மார்னஸ் லபுஷேன் இருக்கார். அதாவது ஆஸ்திரேலியாவுடைய ஸ்டார் பிளேயர். ஸ்மித்துன்னு எவ்வளோ நாள் இருக்க போகிறாருன்னு தெரில. ஸோ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார் பிளேயர்
அவங்களுடைய டொமஸ்டிக் லீக்ல ஹையஸ்ட் ரன் அடிச்சிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே இருக்கிறவங்க வந்து எவ்வளோ பேர் டொமஸ்டிக் ஆடுறாங்க, எத்தனை மேட்சஸ் ஆடுறாங்கன்றதே நம்மளுக்கு வந்து தெரியல. இது ஒரு பாயிண்ட். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐபிஎல்லினுடைய இம்பேக்ட் வந்து டெஸ்ட் டீம் செலெக்ஷனில் வந்து இவ்வளோ இருக்கிறது வந்து அக்ரியே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா கம்பீர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் டெஸ்ட் டீம் எடுக்கிறேன்னா ரஞ்சியை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், ஒன் டே டீம் எடுக்கிறதுக்கு லிஸ்டியே டோர்னமெண்ட்ஸை நான் பார்க்க போகிறேன்னாரு. அதெல்லாம் இங்கே எதுவுமே நடக்கலை. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு ஐபிஎல்லில் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் உள்ளே கொண்டாந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அவங்களோட டிஃபென்ஸ் வந்துட்டு ரொம்ப லேக்காக இருந்தது. அடுத்தது வந்து இங்கிலாந்துடைய அப்ரோச். எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே இவ்வளோ அக்ரெசிவாலாம் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. ஆஸ்திரேலியா ஆடுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர் குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் தேவைப்படும் போது மட்டும்தான் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுறாங்க. பட் இந்தியா அண்ட் இங்கிலாந்து 2 பேர் தான் வந்துட்டு நான் ரொம்ப புதுமையான ஒரு கிரிக்கெட் ஆடுறேன்னு சொல்லி எல்லா பாலும் அடிக்க போய் மாட்டிக்கிறாங்க. இங்கிலாந்துக்கும் ஆஷஸில் இதே தான் நடந்தது. நீங்கள் ட்ரைவ் ஆடினே இருந்தீங்க அப்படின்னா ஃபைட் ஒரு 10 பால் ட்ரைவ் ஆடினீங்கன்னா அந்த 10வது பால் கண்டிப்பாக எட்ஜ் எடுத்துகிட்டு போயிடும். அந்த 10 பாலுக்கு நீங்கள் எவ்வளோ டிலே கொடுக்குறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த 10 எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 10 ட்ரைவ் ஆடுறதுக்கு நீங்கள் 100 பால்ஸ் கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா அந்த 100 பால்ஸுக்கான ரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஒருவேளை நான் முதல் 10 பாலே ட்ரைவ் ஆடுறேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 பால்ஸ்குள்ளேயே நீங்கள் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஹை ஆகிடும். ஸோ அந்த அட்டாக்கிங் எபிலிட்டி அது எங்கேருந்து வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஐபிஎல்லேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லியே ஆகணும். ப்ரீவியஸ் டீம்ஸ் நம்ம எடுத்து பார்ப்போம். இந்தியாவில் வந்து டெஸ்ட்டு கேப் வாங்குறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாதுங்க. சேஞ்சஸே கிடையாது. இந்தியாவுடைய டீமில் முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெசிக்னேட்டட் ரோல் வந்து எல்லாத்துக்கும் இருந்தது. அஸ்வின், ஜடேஜா, பூஜாரா, ரஹானே, விராட் கோலி எல்லாருமே ஸ்பெசிஃபிக் ரோல் இருந்தது. எனக்கு வந்து இங்கே ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும், ஒரு பார்ட் டைமர் வேணும், இந்த இடத்துல ஒருத்தனுக்கு பவுலிங் போட தெரிஞ்சால் பரவாயில்ல, நம்பர் 10, 11 வந்து ஒருத்தன் பேட்டிங் ஆடினா பரவாயில்லன்னுலாம் இந்தியா 11 எடுக்கவே கிடையாது. அவங்க ஸ்பெசிஃபிக் ரோலை வச்சுட்டு தான் போனாங்க. ஆனால் இந்த டீம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பீரை தூக்கணுமா அப்படின்னா அது வந்து இங்கே பேச்சு கிடையாது. கொடுத்தாச்சு, அவர் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரோட ஆட்டிடியூடில் சில பல சேஞ்சஸ் தேவை. அதே சமயத்தில் வந்து இந்த ஸ்கவுட்டிங்கை பற்றி நான் முன்னாடியே பேசணும்னு நினச்சேன். ஸ்கவுட்டிங் அப்படின்றது வந்து எந்த ஐபிஎல் சைடுமே வந்துட்டு இவன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் இவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவங்க ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. அதுக்கு எனக்கு ஒரு வேலைக்காரன் தான் இந்த பிளேயர். நான் கப் அடிச்சேன்னா எனக்கு காசு நிறையா கிடைக்கும், கப்பு கிடைக்கும், என்னோடய பிராண்ட் வேல்யூ அதிகமாகும். அதுக்கு தேவைப்படுற ஒரு எம்ப்ளாயியாக தான் நான் ஒருத்தனை பார்க்குறேனே தவிர, எனக்கும் வந்து நான் ஸ்கவுட்டிங்கில் வந்து யாரையும் டெவலப் பண்ணுறதுக்கு எந்த டீமே எடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஓனருக்கும் கோச்சஸுக்கும் ஸ்கவுட்டிங்கில் பங்கே இருக்காது லிட்ரலி. ஏன்னா ஒரு ரிக்கி பாண்டிங்கோ, மஹேலா ஜெயவர்தனாவோ, ஆண்டி ஃப்ளவரோ வந்து இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ணி தரணுன்ற அவசியமே அவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ ஸ்கவுட்டிங்குன்றது எப்படி நடக்கும் அப்படின்னா, என் டீமுக்கு நான் 140+ போடக்கூடிய ஒரு பவுலரை நான் பிக் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னா, ட்ரையல்ஸில் வர 100 பவுலரில் எனக்கு எக்ஸல் ஷீட்டு கொடுத்து ஒரு அனலிஸ்ட்டை நான் உட்கார வச்சுருவேன். உட்கார வச்சுட்டு அவங்க வந்து 140க்கு மேலே போட்டால் அவங்கள எல்லாத்தையும் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பவுலிங்கை பார்த்து ஸ்பீட் கன்னில் 140க்கு மேலே இருந்ததுன்னா எடுத்துட்டு அவங்கள எல்லாத்தையும் நோட் பண்ணி ரிமார்க் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதில் ஒருத்தனை வந்து நான் ஆக்ஷனில் போய் வாங்குறேன் அப்படின்ட்டு தான் அஸ்வினி குமார், அதுக்கப்புறம் விக்னேஷ் புத்தூர், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அந்த மாதிரி க்ரைட்டீரியா பேஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே தவிர, எந்த ஐபிஎல் அதுக்குன்னு நீங்கள் ட்ரையல்ஸில் வராத எவ்வளவோ டேலண்டடும் இருக்காங்க. எனக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் யூ ஆர் ஸ்கில்டுன்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட பிளேயர்ஸ் கூட இருக்காங்க. அதுக்காக வந்துட்டு ஸ்கவுட் பண்ணி இவங்கெல்லாம் பெரிய பிளேயர்ஸை கொண்டு வராங்க. இப்போ ஐபிஎல்லில் வந்திருக்காங்கன்னாலே அவங்க வந்து ஹை ஸ்கில்டு. ஸோ அதனால நம்ம வந்து ஐபிஎல்லேருந்து எடுத்துக்கலாம். ஐபிஎல் வந்து ஒரு டேலண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது, அப்படியெல்லாம் எந்த இதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, பிளைண்டாக ஐபிஎல்லை பார்க்காம ஐபிஎல்லேருந்து மேபி இவன் யார், இவன் எப்படிப்பட்டவன், இவனோட டெக்னிக்ஸ் என்னன்றதை மட்டும் நீங்கள் ஐபிஎல்லில் பார்த்து அதிலிருந்து உங்கள் ரேடாருக்குள்ளே எடுத்து வச்சுட்டு அவங்களுடைய லிஸ்டியேவோ இல்லை ரஞ்சி டிராஃபியோடைய பர்ஃபார்மன்ஸையோ அனலைஸ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் வந்து பார்த்து இவன் செட் ஆவானா மாட்டானான்றத சூஸ் பண்ணுன்றேன். இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎல்லில் போன சீசனுக்கு முன்னாடி சீசன் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணார். அவன் டெஸ்ட்டு ஆடணுமா வேணாம், ஓகே அப்படின்னா நான் இவனை எடுக்க போகிறேன்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டீங்க.
இவன் ஆடணுமா டெஸ்ட்டில் வேணாமான்றத வந்து யார் எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, அவனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்ப்போம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அதில் அவன் சரியா இல்லை அப்படின்னா எனக்கு நீ டெஸ்ட் டீமுக்கு வேண்டாம். அவ்வளோதான். அப்படி தான் பார்க்கணுமே தவிர, நீ ஐபிஎல் எடுத்துட்ட, நீ உன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக எடுத்துருவேன் டெஸ்ட்டில் அப்படின்னு இருக்கிறது ஒரு தப்பான விஷயம். இந்த அப்ரோச் எல்லாம் மாற்றி சில பல திருத்தங்கள் கொண்டு வந்தாலே இந்தியா திரும்ப கம்பேக் பண்ணிரும்ன்றது என்னோட ஒரு நம்பிக்கை.